ஓட்டு போடுற ஒவ்வொருத்தரும் விவரம் ஆகிட்டா அப்புறம் நம்ம எப்படி அரசியல் பண்ணுறது? என்னோட ஃபிசிக்ஸ் எக்ஸாம் அப்போ எங்கள் அப்பா இறந்துட்டாங்க. பொது தேர்வென்று காலமான தந்தை, அழுது கொண்டே தேர்வெழுதிய மகள், ரிசல்ட் நாளில் ஆனந்த கண்ணீர், அதிர வைத்த கடலூர் மாணவியின் வெற்றி. நான் வந்து ஃபிசிக்ஸில் 70 மார்க் எடுத்திருக்கேன். ஓவராலாக டோட்டலாக 474 எடுத்திருக்கேன். எங்கள் அப்பாவோட ஆசை என்னன்னா, கடலூர் மாவட்டம் சூரப்ப நாயக்கன் சாவடியைச் சேர்ந்தவர் ரத்தின வடிவேல். இவர் நில அளவையர் பணியிலிருந்து ஓய்வு பெற்றவர். இவரது மனைவி லட்சுமி. இந்த தம்பதியின் மகள் ராஜேஸ்வரி. 16 வயதான ராஜேஸ்வரி கடலூரில் உள்ள தனியார் மேல்நிலை பள்ளியில் +2 படித்து வந்தார். 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு கடந்த மார்ச் 1ஆம் தேதி தொடங்கி நடைபெற்று வந்தது. இதில் ரத்தின வடிவேலின் மகள் ராஜேஸ்வரியும் பங்கேற்று தேர்வு எழுதி வந்தார். இந்த நிலையில் கடந்த மார்ச் 15ஆம் தேதி ராஜேஸ்வரிக்கு இயற்பியல் தேர்வு இருந்தது. அதற்கு அவரும் முழு மூச்சாக தயாராகி தேர்வு எழுத இருந்த நிலையில் எதிர்பாராத விதமாக தேர்வு தினத்தன்று காலையில் மாணவியின் தந்தை ரத்தின வடிவேல் திடீரென உயிரிழந்தார். முன்னதாக உடல்நிலை பாதிக்கப்பட்ட நிலையில் சிகிச்சை எடுத்து வந்த ரத்தினவேலு திடீரென உயிரிழந்ததால் மகள் ராஜேஸ்வரி உடைந்து போனார். ஆனால் தந்தை இறந்த சோகத்திலும் தனது பொதுத் தேர்வின் முக்கியத்துவம் கருதி தேர்வு எழுதச் சென்றார். மறுபுறம் தந்தையின் உடல் உறவினர்களின் அஞ்சலிக்காக சொந்த ஊரில் வைக்கப்பட்ட நிலையில் தேர்வெழுதி முடித்த ராஜேஸ்வரி மாலையில் தந்தையின் இறுதிச் சடங்கில் கலந்து கொண்டு அஞ்சலி செலுத்தினார். அதனைத் தொடர்ந்து ரத்தின வடிவேலை இழந்து குடும்பமே உடைந்திருந்த சமயத்திலும் அடுத்தடுத்த பொதுத் தேர்வுகளை ராஜேஸ்வரி வெற்றிகரமாக எழுதி முடித்தார். அவரின் சோக நிலையறிந்த ஆசிரியர்கள் மற்றும் தோழிகள் தேர்வு எழுத ஆறுதல் கூறி ஊக்கமளித்தனர். இதையடுத்து பொதுத் தேர்வு எழுதி முடித்த மாணவி உயர்கல்வி படிப்பை தொடர்வதற்கு தேர்வு முடிவுக்காக காத்திருந்தார். அவரை போல தமிழகம் முழுக்க 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வை 7 லட்சத்திற்கும் மேற்பட்டோர் எழுதினர். இதனைத் தொடர்ந்து கடந்த ஏப்ரல் 1ஆம் தேதி முதல் 13ஆம் தேதி வரை விடைத்தாள் திருத்தும் பணிகள் 83 மையங்களில் நடைபெற்றது. இதில் 46,000 முதுநிலை ஆசிரியர்கள் ஈடுபட்டனர். இதையடுத்து ஆன்லைனில் மதிப்பெண் பதிவேற்றம் செய்யும் பணிகள் நடந்து முடிந்தன. பள்ளி கல்வித்துறை அறிவித்தது போல திட்டமிட்டபடி மே 6ஆம் தேதி 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகள் வெளியானது. அதில் தந்தையை இழந்த துயரத்திலும் தேர்வு எழுதிய மாணவி ராஜேஸ்வரி 600க்கு 474 மதிப்பெண்கள் எடுத்து தேர்ச்சி பெற்றார். அவருக்கு பலரும் வாழ்த்துகள் தெரிவித்தனர். தந்தை உயிரிழந்த நாளில் எழுதிய இயற்பியல் தேர்வில் மற்றும் சற்று குறைந்த மதிப்பெண் பெற்ற மாணவி மற்ற பாடங்களில் நல்ல மதிப்பெண்களை பெற்றுள்ளார். தொடர்ந்து வீட்டில் தந்தையின் புகைப்படத்திற்கு அஞ்சலி செலுத்திவிட்டு செய்தியாளர்களிடம் பேசிய ராஜேஸ்வரி, எல்லோரும் சொன்னார்கள் பொதுத் தேர்வு முக்கியம் என்று. அதனால் நான் அப்பா மறைந்த நாளில் தேர்வு எழுதினேன். தேர்வு முடிவில் நான் எதிர்பார்த்த மதிப்பெண் இது இல்லை என்றாலும் எனக்கு இது போதுமானதாக தெரிகிறது. இது மட்டும் இல்லாமல் நான் கராத்தேவில் 2 பிளாக் பெல்ட் வாங்கியுள்ளேன். தொடர்ந்து உயர்கல்வி முடித்து அரசு வேலை தொடர்பான தேர்வு எழுதுவதே எனது இலக்கு. அப்பாவும் அரசு அதிகாரியாகத்தான் இருந்தார். அவர் சொல்லிக் கொடுத்தது போல நான் படித்து முடித்து என்னால் முடிந்த உதவிகளை மற்றவர்களுக்கு செய்வேன் என நெகிழ்ச்சியாக பேசினார் மாணவி ராஜேஸ்வரி. தொடர்ந்து மாணவிக்கு வாழ்த்துகள் குவிந்து வருகிறது. என்னோட பேர் வந்து ராஜேஸ்வரி. எங்கள் அப்பாவோட பேர் வந்து ரத்தின வடிவேல். எங்கள் அம்மா பேர் லட்சுமி. நான் +1 +2 வந்து சென்டென்ஸ் ஸ்கூலில் படித்தேன். என்னோட ஃபிசிக்ஸ் எக்ஸாம் அப்போ எங்கள் அப்பா இறந்துட்டாங்க. எனக்கு வந்து எக்ஸாம்லாம் வேணாம், வீட்டிலே இருக்க, அப்பா கூடயே இருக்குன்னு சொன்னேன். ஆனால் வீட்டில் இருக்கவங்களாம் என்ன சொன்னாங்கன்னா, எக்ஸாம் எழுதலைன்னா உன்னோட 1 வருஷம் லைஃப் வீணாகிடும் சொன்னதுனால எல்லாரும் பேச்சு கேட்டு நான் இன்றைக்கி ஃபிசிக்ஸ் எக்ஸாம் எழுதினேன். நான் இப்போ என்னோட ரிசல்ட்ஸ்லாம் வந்துடுச்சு. நான் ஏம் பண்ண மாரி இல்லைனாலும் ஓகே, சாட்டிஸ்ஃபேக்ஷனாக தான் இருக்குது. இப்போ நான் வந்து ஃபிசிக்ஸில் 70 மார்க் எடுத்திருக்கேன். ஓவராலாக டோட்டலாக 474 எடுத்திருக்கேன். இப்போ வந்து நான் கராத்தேல 2 பிளாக் பெல்ட் வாங்கியிருக்கேன். எங்கள் அப்பாவோட ஆசை என்னென்னா, நான் சம்பாதிக்கிறதுல பாதி எல்லாருக்கும் கொடுத்து உதவணும்னு ஆசை. அதே போல் நான் உண்மையாக எங்கள் அப்பாவுக்கு இருப்பேன். நான் வந்து டிகிரி முடிச்சுட்டு கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் எழுதலான்னு தான் என்னோட பிளானாக இருக்குது. ஏன்னா எங்கள் அப்பாவும் கவர்மெண்ட் ஸ்டாஃபு. அதனால் நான் கவர்மெண்ட் வேலை எழுதி கிடைச்ச பிறகு எனக்கு வரதுல பாதி எல்லாருக்கும் நான் உதவி செய்வேன். தமிழகத்தின் அரசியல் புலனாய்வு வரலாறு நக்கீரன் பப்ளிகேஷன்ஸ். இந்த கோடை விடுமுறையை புத்தகங்களுடன் கொண்டாடுங்கள். உலக புத்தக தினம் மற்றும் கோடை காலத்தை முன்னிட்டு ஏப்ரல் 23 முதல் மே 30 வரை
நக்கீரன் வெளியீடுகளான அனைத்து நூல்களுக்கும் 25% சிறப்பு தள்ளுபடி. புத்தகங்களால் கோடையை கொண்டாடுவோம். அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.